பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தனிதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல அருமையான இந்த நாள் வேத வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் மரியாள் மார்த்தாள் என்கிற சகோதரியை குறித்து நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்து வருகிறாள். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாள். மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறாள். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். மார்த்தாள் வேலை செய்கிற போது, நான் தனியாய் வேலை செய்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அநேக காரியங்களை குறித்து அவள் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். கவலைப்படுகிறாள் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, நல்ல பங்கு எது? நல்ல பங்கு எது? தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்ப்போம். என்ன நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் அப்படிங்கிறத இந்த நாளில் நாம் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருள் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்தும் குடித்தும் சூரியனுக்கு கீழே தன் படு பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு என்று பிரசங்கி சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கூட புசிப்பும் குடிப்புமாக இருக்குது. அதுதான் அவர்களுக்கு நல்ல பங்கு என்று சொல்லி அவங்க அறிந்து அந்த காரியத்திலே செயல்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல பங்கு எது? சங்கீத புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன நாடணும், என்ன தேடணும், என்ன கேட்கணும்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவருடைய பங்கு. நாம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆகாமிய கூடாரங்கள் 1000 நாள் வாழ்வதை பார்க்கலாம், ஒரே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் பிரகாரத்திலே இருப்பதையே நான் தெரிந்து கொண்டேன் என்று. அதுதாங்க நல்ல பங்கு. நாம் ஜீவிய காலமெல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி வாழ்கிற போது ஆமென் அல்லேலூயா நல்ல பங்கு. யோவான் 6:27 சொல்லுது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்லை, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. பிரசைகளை சொல்லப்படுகிறது, புசிப்பும் குடிப்பும் சூரியனுக்கு கீழே நான் தன் படுகிற பிரயாசத்தின்படி அதுவே அவன் பங்கு, அதுவே அது அவன் பங்கு, அவனுக்கு அதுதான் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அழகாக, அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்லை, இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காக, நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காக. மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு உணவு. தேவனுடைய வார்த்தைகள். அதைத்தான் இந்த இடத்துல மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட. மார்த்தாலோ தான் சமைக்கிறதுலையும் தான் வேலை செய்கிறதுலையுமே இருக்கிறார். அதில் பார்க்குறோம், 40வது வசனம் சொல்லுது, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதிலும் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? யாருக்கு? ஆண்டவருக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு ஜனங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது நல்ல பங்காக மரியாள் தன்னை தேர்ந்தெடுத்து கொண்டாள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. எது நல்ல பங்கு? புசிப்பும் குடிப்புமா? அழிந்து போகிற போஜனமா உங்களுக்கு நல்ல பங்கு? அழியாத நித்திய ஜீவனை பெறுவதற்கு நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அது அழியாத போஜனம். நானே ஜீவ அப்பமாயிருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்க. அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக கிரியை நடப்பீங்க. நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழுங்க. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதை விட்டுட்டு தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.